ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் லைனிங்கை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதில் இருக்க கிராஸ் அவரம் பாருங்கள் கீழே அந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி லைன் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபோல்டிங்காக ஒரு 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதையும் நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ஆம்கோல் பாருங்கள் ஜாயிண்ட்டு அது ரெண்டும் ஒரே அளவாக வர மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்து நீங்கள் ப்ளவுஸ் சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அந்த மார்க் பண்ணி பாருங்கள் 1.5 இன்ச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம 4 ஃபோல்டு பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு 1/4 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு, அதுக்கப்புறமா ஷோல்டரு, ஆம்கோல் நம்ம ஆம்கோல் மேலே அந்த தையல்லேருந்து மேலே 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ நீங்கள் தையல் பிடிப்பீங்களோ ஸ்டிச்சிங் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம டாட்டு பிடிப்போம் பாருங்கள் பேக் பார்ட்டு, அதுக்கு 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். எடுத்து நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணோம் பாருங்கள் அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு இணைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம இந்த டாட்டு பிடிப்போம் பாருங்கள் அதுக்காக நான் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு 2 பக்கத்துக்கு. அதுக்கப்புறமா தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஆம்கோல் ஒரு 1.25 இன்ச்சு இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். பேக்கில் இப்போ கீழே நம்ம பேக் பார்ட்டில் நம்ம டாட்டு பிடிப்போம் பாருங்கள் அதுக்காக ஒரு 4.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நீளம் ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு நம்ம இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அந்த பக்கம் 1/4 இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கெல்லாம் இந்த இது மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியதுக்காக ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து அதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டு அது எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு ஃப்ரண்டில் நம்ம நெக்கு நீளம் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் நம்ம இங்கே மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள் அந்த அளவில் எடுத்து வச்சுட்டு நெக்கு நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதையே நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பாருங்கள் அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்காக உப்பட்டி பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம உப்பட்டி ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள் அதுக்காக அதையே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஆம்கோல் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சோம் பாருங்கள் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணி அதையும் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 13.5 இருந்து அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஐப்பட்டி உப்பட்டி பண்ணுவோம் பாருங்கள் அந்த பெல்ட்டு பட்டி பக்கத்தில் அதுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு
மேலே வந்து நம்ம பட்டி பக்கத்துலேருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லது 1/4 இன்ச்சு நம்ம எவ்வளோ நெக்கு ஃபினிஷ் பண்ண எடுப்போமோ அந்த அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு அளவு வந்து உப்பட்டி, அதுக்கப்புறமா பெல்ட் பட்டி பக்கத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து பாயிண்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், ஆம்கோல் பக்கத்தில் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக, பெல்ட் பட்டி பக்கத்தில் 1/2 இன்ச்சு தையலுக்காக இந்த மாதிரி மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு டாட் வந்து எந்த நீளத்தில் இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், எந்த அளவில் இருக்குதுன்னு. எனக்கு வந்து ஒரு 4.25 இருக்குது. அதே நம்ம தையலுக்கு 4 இன்ச்சு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுருக்குறேன். விட்டுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதை அப்படியே நம்ம வந்து பாயிண்ட் வச்சதை ஸ்கேலு போட்டு லைன் போட்டு எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து டாட்டோட நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 3 இன்ச்சு இருக்குது. இந்த ஆம்கோல் டாட் வந்து 2.25 இருக்குது. நான் வந்து தையலுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு அப்படி 2.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பார்த்துக்கோங்க, சென்டர் பார்த்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல் டாட்டு எந்த அளவில் இருக்குதுன்னு இந்த மாதிரி அளந்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 4.5 இன்ச்சு இருந்து அதே நான் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்கு வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா மெயின் டாட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள், அதுலேருந்து இந்த பக்கம் 1.25, அந்த பக்கம் 1.25 அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெயினுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் எந்த அளவில் டாட் இருக்குதோ அந்த அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2.5 இன்ச் இருந்து நான் அதனால் இந்த பக்கம் 1.25 அந்த பக்கம் 1.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவ் நம்ம கட் பண்ணலாம். அதே வந்து 4 இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்து நம்ம மார்க் பண்ணிடுற பாருங்கள், அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு எந்த அளவில் வந்து இருக்குதோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த தையல் நம்ம எந்த அளவில் போடுறோமோ அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து ரெடி அளவு. இப்போ நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பெல்ட் பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மெயின் துணி எடுத்துக்கலாம். மெயின் துணி எடுத்து பார்டர், இது வந்து பார்டர் இருக்குது பாருங்கள், இந்த பார்டர் இருக்கிறது நமக்கு ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் வரணும்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்லீவு, அதை எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டேன். இனி பேக்கில் வந்து அந்த பார்டர் வரணும் இல்லை, அதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு பேக் பார்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு இல்லது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்.
பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பெல்ட் பட்டி வந்து அதே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் போட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.